வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 17ஆம் நாள் வியாழக்கிழமை. சன்ரைஸ் சூரியோதய ஒலிபரப்பின் ஜெர்மனிய செய்திகள் வாசித்து வழங்குபவர் குணவிஜயா சுரேந்திரன். ஜெர்மன் ஒற்றுமை தினத்திற்கான விழாக்கள் இந்த ஆண்டு ஸ்வேரினில் நடைபெறுகின்றன. அதிபர் சோல்ஸ் தனது உரையில் ஒற்றுமை இன்னும் முழுமை அடையவில்லை என்று எச்சரித்தார். கிழக்கில் இன்னும் பாகுபாடு உள்ளது. ஜெர்மன் ஒற்றுமை இந்த ஆண்டு ஸ்வேரினில் கொண்டாடப்படும். விழாவில் பேசியவர்களில் கூட்டரசு அதிபர் ஒலாஃப் சோல்ஸும் இருந்தார். அக்டோபர் 3ஆம் தேதி அவர் வார்த்தைகளில் மேற்கு மற்றும் கிழக்கு ஜெர்மனியின் வாழ்க்கை நிலைமைகள் மேலும் சமப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்த அர்த்தத்தில் ஜெர்மன் ஒற்றுமை நிச்சயமாக 34 ஆண்டுகளுக்கு பிறகும் முழுமையடையவில்லை என்று கிழக்கில் குறைந்த ஊதியம் மற்றும் செல்வத்தை பற்றி சோல்ஸ் கூறினார். ஒற்றுமை வரலாற்றில் புதிய அத்தியாயங்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். எங்கே அரசியலால் சிறந்த வாழ்க்கை வாய்ப்புகளையும் சமமான வாழ்க்கை நிலைமைகளையும் உருவாக்க முடியுமோ அங்குதான் அது நடக்க வேண்டும். போர்டூன்களில் கிழக்கு ஜெர்மனியர்களின் விகிதமும் அதிகரிக்கப்பட வேண்டும். காய்ச்சல் சீசன் தொடங்குவதற்கு முன்பு பொது பயிற்சியாளர்கள் சங்கம் குடிமக்கள் தங்கள் தடுப்பூசி பாதுகாப்பை புதுப்பிக்க அழைப்பு விடுத்தது. கொரோனா வைரசுக்கும் கிளினிக்குகள் மற்றும் நடைமுறைகள் விடுவிக்கப்பட வேண்டும். பொது பயிற்சியாளர் சங்கம் கொரோனாவுக்கு எதிரான பூஸ்டர் தடுப்பூசி மற்றும் காய்ச்சல் தடுப்பூசியை பரிந்துரைத்துள்ளது. சங்கத்தின் கூற்றுப்படி இது குறிப்பாக ஆபத்து குழுக்களுக்கு பொருந்தும். மற்றவற்றுடன் நடைமுறைகள் மற்றும் கிளினிக்குகள் மீதான அழுத்தத்தை குறைப்பதே இதன் நோக்கம். தடுப்பூசி மூலம் தவிர்க்கக்கூடிய ஒவ்வொரு தீவிரமான வழக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகும். ஆனால் நோயுற்றவர்களை கவனித்துக் கொள்பவர்களுக்கும் ஆசீர்வாதமாகும் என்று கூட்டாட்சி தலைவர் நிக்கோலோ புக்லிங்கர் கோபார்க் எசன் பொன்கே ஊடாக குழுவின் செய்தியாளருக்கு கூறினார். வடக்கு ரைன் வெஸ்பாலியாவில் உள்ள பூப்பெட்டாலைச் சேர்ந்த 15 வயது இளைஞன் ஒரு இஸ்லாமியராக சந்தேகிக்கப்படுவதால் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஜூதர்கள் மீது தாக்குதல் நடத்த அவர் திட்டமிட்டுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பூப்பெட்டால் மாவட்ட நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் அவர் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று டுசல்டாஃப் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் கூறியது மற்றும் ஸ்பீகல் அறிக்கையை உறுதிப்படுத்தியது. பூப்பெட்டால் பூர்வீகம் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தெரிந்தது மற்றும் ஆரம்பத்தில் சில வாரங்களுக்கு முன்பு ஒரு குற்றத்தை செய்ய சதி செய்ததாக சந்தேகிக்கப்படும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவலில் வைக்கப்பட்டார். இதன் விளைவாக டீனேஜரின் திட்டங்களை பற்றி மேலும் உறுதியான ஆதாரங்கள் வெளிவந்தன. அதன்பின் விசாரணைக்கு முந்தைய தடுப்பு காவல் உத்தரவிடப்பட்டது. ஸ்பீகல் படி அவர் வெளிநாட்டில் இருந்து ஒரு இஸ்லாமியருடன் தொடர்பில் இருந்ததாகவும் ஜூதர்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் கூறப்படுகின்றது. இத்துடன் இன்றைய ஜெர்மன் செய்திகள் நிறைவு காண்கின்றது. மீண்டும் மற்றொரு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.